இஸ்ரேலுடைய உளவு படைகளுடைய சேர்ந்த ஒரு 30 பேரை வந்து ஈரான் கடத்தி வச்சிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. அந்த உளவுத்துறை அமைச்சகமும் செய்திகள் வெளியிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க இதை? 30,000 பேருக்கு மேல இருப்பான். 30 பேரை பிடிச்சி வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி வந்து உளவு பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றது அப்படின்றது வந்து உளவாளிகள்னு சொல்றாங்க. ராணுவத்துல பெரிய பதவிகள்ல இருந்தவங்களே வந்து இவங்க இஸ்ரேலுக்காக வேலை பார்த்தாங்க அப்படின்னு போட்டு தன்னதெல்லாம் நிறைய நடந்திருக்கு கோபி. அங்க பாத்தீங்கன்னா ஈரான்ல இஸ்ரேல் ஊடுருவல் அப்படின்றது வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது. பல வருடங்களா 10-20 வருஷங்களுக்கு மேல அங்க இருக்கு. ஈரான்ல மட்டும் இல்ல, எல்லா நாடுகள்லயும் அவங்க ஊடுருவி இருப்பாங்க. ஈரான்ல அதிக அளவுல இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவன் ஈரானியன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா கிடையாது. அவன் வந்து இஸ்ரேலியார் இல்ல. அங்க இருக்கிற ஈரானியனை அவன் பாட்டுக்கு நம்ம சைட்ல இது பண்ணி வச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். ஸோ அங்க பல ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. டிராபிக் சிக்னலு, அங்க இருக்க கேமராவை ஹேக் பண்ணி இதெல்லாம் மூவ்மெண்ட்லாம் நோட்டம் பாக்குறாங்கன்னா அப்ப என்ன வெறும் 30 பேர் 50 பேர் 100 பேரை வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்களா? அவங்க பல ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. இந்த 30 பேர் பிடிச்சி வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க?